நாய் கடித்தா ரேபிஸ் நோய் வந்து குயிக்காக பரவுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். நாய் கடித்தா அந்த ரேபிஸ் நோய் வந்து குயிக்காக பரவத்தான் செய்யும். அதாவது ஒரு நாய் நார்மலாக கடிக்குது அப்படின்னா அது கடிச்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டோம், நாய் தானே கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அதோட விஷம் எப்போ வேணால் மூளைக்கு போய் சேரலாம். மூளைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நினைவுகளை செயலிழக்க வைக்கும். அப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேபிஸ் நோயை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ ஸோ அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உள்ளாட்சி பணியாளர்களை வச்சு நாய்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுற வழியை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக பார்த்துக்கிட்டாங்கன்னா சரி. ஏன்னா நாயும் ஒரு ஜீவன் தான், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது. அதை வந்து நம்ம கொல்லணும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும்னு வந்து எப்போவுமே நினைக்கக்கூடாது. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த நாய் கடிச்சது நாய்க்கு வந்து வாயில்லாத ஜீவன், அந்த ஜீவன் இந்த ஜீவன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து இப்படி கொடி தூக்கி பிடிச்சிட்டு வந்துருச்சு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவின் இறந்தப்போ, அதே மாதிரி அஜித் இறந்தப்போ, அதே மாதிரி வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேலை இல்லாமல் வந்து உட்காந்து ரோட்டில் உட்காந்து வேலை பிரச்சனைக்காக வந்து உட்காந்துருந்தாங்களே, அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்குறதுக்கு யாருமே வரல. நாய்க்கோசரம் நாயை வந்து ஒழிக்கணும், அதை வந்து வேணாம் அப்படின்ட்டு நிறைய ஜென்மங்கள் வந்து இப்படி தூக்கி பிடிச்சி நின்றுட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து நாய்க்காக மட்டும்தான் வருமா, மற்ற விஷயத்துக்கு எதுக்குமே வர்றதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.